10ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு மார்க்கத்தை வந்து முஸ்லீம் சார்ந்தவங்க வந்து எனக்கு சொல்லலை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஞ்சு என்கிற காலித், அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அவர் மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து மார்க்கம் தெரிய வருது. அப்போது வந்து ரொம்ப இத்மத்தாக தான் இருக்கிறேன். அப்போனா தெளிவாக இருக்கேன், ஷிர்க்கெல்லாம் எதுவுமே வைக்கலை. அப்போ வந்து மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருது, அல்லானா யாருன்னு புரிஞ்சிருது. அதனால் வந்து ஷிர்க் எதுவுமே வைக்கல. அப்புறம் ஆண்டுகள்லாம் கடந்து போகுது, காலேஜ் படிக்கிறேன். காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாகித் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் வீட்டாண்ட, சிறந்த தாகி. பைபிளை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவார், பகவத்கீதை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவார். அவர் மூலியமாக தான் ஒரு சிட்டிங் உக்காஞ்சி இஸ்லாத்தை பற்றி எல்லாமே பொறுமையாக உள்நோக்கிறேன். அப்போ உக்காஞ்சி பேசும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க. அப்போவும் சைத்தான் உள்ளத்தில் போடுறான், இப்போதைக்கு வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் களிமா சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து சைத்தான் போடுறான், வானா ஏஞ்சி போயிடு அப்படின்ற மாதிரி போடுறான். அப்போ வந்து அவர் சொன்னார், சகாபாக்க ஒருத்தரை வந்து ரசூல்லா கிட்ட வந்து களிமா எங்கேருந்தோ தூரத்துலேருந்து வராரு, களிமா சொல்கிறதுக்காகவே வராரு. அந்த மாதிரி தாவத் கொடுத்து களிமா சொன்னதுக்கப்புறம் அவர் திரும்பி போகிறாரு, வஃபாத் ஆயிடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் களிமா சொல்லாமல் இருந்தீங்கன்னா இதுதான், நீங்கள் யோசிங்க, சிந்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து, சரி இதுதான் கரெக்டான டைமு, இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோன்னா இதோட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு களிமாவை சொல்லிடுறேன். களிமாவை சொல்லிவிட்டு கடந்த 2 வருஷமாக வீட்டில் வந்து இத்மத்தாக தான் பயணிக்கிறேன். தொழுவ முடியாமல், நோன்பு வைக்க முடியாமல், அந்த மாதிரி தான் பயணிக்கிறேன். 2 வருஷம் ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்குது. காலேஜ் டைமில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கேன். சரி என்னதான் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம், தொழுவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொழுவெல்லாம் எனக்கு யாருமே சொல்லித்தரலை. எல்லாமே நான் வந்து யூடியூப்பை பார்த்து, லொகர்னா இத்தனை ரக்காத்து, ஃபஜர்னா இத்தனை ரக்காத்து, இப்படி தான் தொழுவணும். அல்ஹம்துலில்லாஹ் சூரா வந்து முக்கியமான சூரா, அதுக்கு துணை சூறா ஒன்று ஓதணும். இப்படி தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட நிறைய வேறுபாடு, தௌஹீத் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்து, இதுலேயே நிறைய குழப்பம். அப்படின்ற பட்சத்தில் வந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் போனோம் அப்படின்ற ஒரு நோக்கம் அதில் தெரிய வந்தது. மார்க்கமும் எடுத்து சொல்லப்பட்டு தான் இருந்திருக்கு எனக்கு. அப்படியே பயணிச்சுட்டு அப்புறம் வந்து தொழுவை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் கரெக்டாக செகண்ட் இயர் அந்த மாதிரி முடியும் போது சரி தொழுவ போகிறேன். நோம்பெல்லாம் கரெக்டாக வைக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் பள்ளிவாசல்லேருந்து தொழுதுட்டு வரும்போது எங்கள் அப்பா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நான் அவரை பார்க்கல, வீட்லேயே பொய் சொல்லிட்டு தான் போவேன். காலையில் ஃபஜருக்கு போகும்போதே பொய் சொல்லிட்டு தான் போவேன். இந்த மாதிரி விளையாட போகிறேன், அதுக்காகவே போயிட்டு சும்மாவே ஒரு 2000 ரூபாய் கொடுத்து டிஷர்ட் ட்ராக்லாம் எடுப்பேன். விளையாட போகிறேன்னு சொல்லு அந்த மாதிரி சொன்னால் தான் வந்து அனுப்புவாங்க தொழுவ. அப்படி தான் என்னால் தொழுவ முடியும், அப்படி தான் எனக்கு டைம் எழுதுவேன். அதனால் அப்படி போயிட்டு சரி அப்படிலாம் தொழுதுல ஒரு நாள் பார்த்துடுறாரு, எங்கேயோ டீ கடையிலன்னு பார்த்துடுறாரு. சரி நோன்பு வச்சுட்டேன். நான் நோன்பு வச்சுட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி நோன்பு வைக்கிறேன். வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சின்ன பொய்கள்லாம் சொல்லி நான் நோன்பு வைக்கிறேன். ரொம்ப கடினமாக தான் இருந்தது. வெறும் பேரிச்சம்பழம், தண்ணி, வாழைப்பழம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதுக்கு இதுவாக கொடுத்துருவான். ஆனால் நல்லா சாப்பிட்டவங்களே வந்து டயர்டாக இருக்குதுன்னுவாங்க. தண்ணி பேரிச்சம்பழம் குடிச்சிட்டு எங்கள் ஓனர்லாம் கேட்பார், எப்படிப்பா நீ இருக்கிற? நான் வந்து ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அந்த கடையில் எதுக்காக வேலை பார்த்தேன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூலாம் ஏதாச்சும் அட்டன் பண்ணி வேலைக்கு போயிருக்கலாம். இந்த நேம் இருந்தால் தொழுவக்கூடாது அப்படி எதுனா சொல்லுவாங்க. ஒரே காரணத்துக்காக நான் தொழுவைக்காகவே ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன், மொபைல் கடைக்கு. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் கடை வச்சு பரக்கத்தா அல்லாஹ் லேசாகிட்டான். அப்போ எங்கள் அப்பா பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கேட்குறாரு, தொழுதுரு நமாஸ் ஃபஸ்ட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு கனவுல கேட்குற மாதிரி இது, நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கனவுல கேட்குற மாதிரி இது, நமாஸ் ஃபஸ்ட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை ஒன்று திட்டிட்டு, பாய்கா நீ பிறந்த அப்படின்னு சொல்லி கேட்டார். அது வந்து எனக்கு இன்னும் இதுவாயிடுச்சு. எனக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. 4 வசனம் மட்டும் தான், ஒரு கடவுளுக்கு தகுதியான 4 வசனம். குல்ஹு அல்லாஹ் வஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த 4 பாயிண்ட்டு பல கடவுளுக்கும் பொருந்தாது, ஜீசஸ்ன்ற வாழ்ந்த மனிதருக்கும் பொருந்தாது. அப்போ எதை தான் நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னை வந்து நேர் வழியில் கொஞ்சம் கொண்டு வந்துருச்சு. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் எல்லாரும் லேஸ் ஆகிட்டாங்க. தெரிஞ்சிருச்சு
இதெல்லாம் எப்படி சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அவ்வளோ சோதனை. அப்போ வந்து அல்லாஹ் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வந்து வீட்டில் அந்த பள்ளிவாசலில் இருக்க இமாம் சாஃபை கூப்பிட்டு வந்து நான் ஓதுறேன். அப்போ அல்லாஹ் அதன் மூலியமா ஒரு ஷிஃபாத்தை கொடுக்குறான். அப்போ வந்து அப்பா என்ன பண்ணுறாரு, நம்பிக்கை கொள்கிறார். அப்போ கரெக்டான வழியில் தான் போகிறான் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வரைக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இருந்த காலகட்டம் வேறு. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஓப்பனாக சொல்லலாம், ரொம்ப பொறிக்க மாதிரி சுற்றின்னு இருந்தோம், ஆறாமான செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் தவிர்த்துன்னு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறான் பையன் அப்படின்ற பட்சத்தில் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அல்லாஹ் லேசாகிட்டான். என் பெற்றோர்களுக்கும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு துவா செய்யுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கே நன்றி கூறி விடைபெறுகிறேன்.